முன்னாடி தளபதி விஜய் நடிக்கும் லைக் அந்த மாதிரி தான் வரும் டைட்டில் கார்டு. இப்போ வந்து ஆனரபிள் மாண்புமிகு முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரும். இங்கே யாருமே சந்தோஷமா இல்லை. கடைசி படம் பார்த்துட்டு எல்லாரும் கண் கலங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம். இந்த ஒரு மொமெண்ட்டு லாஸ்ட் டைமு பார்க்கணும், அவ்வளோதான். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்லாம் இருக்காது. சொல்றீங்களா, நாங்களால் பார்க்கவே இல்லை. ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெறும் தளபதி படம். இது எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் we are enjoying it now. இருக்குக்கா, இருக்கு. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, ரொம்ப கஷ்டம்தான். படம் அதை தாண்டி அந்த டைட்டில் கார்டு பார்க்கணும். இதெல்லாம் வந்து நினைக்காத ஒரு விஷயம், இது நடந்திருக்குது. திருவிழான்றாங்க, உண்மையிலே திருவிழாக்கா இது. ஒரு மாதிரி இந்த வந்து 200 ரூபாய்க்கு ஓபி அடிக்கிறோம் தான் பார்த்துட்டு லீக் பண்ணி விட்டான். அவன் தான் லீக் பண்ணானே, எனக்கே தெரியும். திருவிழா தாங்க, படமே திருவிழா தாங்க. இப்போ எப்போ வந்தாலும் என்னங்க, படம் திருவிழானா திருவிழா தாங்க. அங்கே பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ கூட்டம். இதை விட அது கொஞ்சம் நல்லதுனே. மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருந்தாரு. ஒரு ஏக்கமாக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கட்சியில் வந்து இன்னைக்கு ஒரு சிஎம்மாவே ஆகிட்டார். முதல்ல வாட்டி சிஎம் ஆகிட்டார். அகைன் எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சித்திரைவன் மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜூலை 23 இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்காக நிறைய பேர் வந்து ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படம் பல தடைகள், பல சிக்கல்கள், பல பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ரிலீஸ் வந்து மக்களாவது அது ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து ரோஹிணி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, ஒவ்வொரு பேனரும் ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக ஒரு திருவிழா மாதிரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, எவ்வளோ பெரிய பேனர்கள், நிறைய விதவிதமான பேனர்கள்லாம் வச்சிருக்காங்க. விஜய் அவர்களை பார்க்கும்போதே வந்து ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. கூட்டத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு மாதிரி திருவிழா மாதிரி பார்த்து எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. பாலாபிஷேகம் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து ஒரு மாதிரி திருவிழா மாதிரி என்ன இது படத்துக்கு தான் வந்திருக்காங்களா இல்லை திருவிழாக்கு வந்திருக்காங்களா அப்படின்றதே சந்தேகமாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ தளபதியோட லாஸ்ட் படம், இதில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ ஜோசப் விஜய் வந்து இதை திரையரங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது, உங்களுடைய எமோஷனல் எப்படி இருக்குது? ரொம்ப ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் நடிக்கும் லைக் அந்த மாதிரி தான் வரும் டைட்டில் கார்டு. இப்போ வந்து ஆனரபிள் மாண்புமிகு முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இப்போ அவள் பொலிட்டிக்கல் போயிட்டாரு, நிறைய எதிர்கட்சிகள் விமர்சனங்கள்லாம் செய்கிறாங்க. இவருடைய ஆட்சி வந்து எப்படி இருக்கு? நீங்கள் இல்லை, நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. வந்து ஒரு 2 months 3 months அவ்வளோதான் ஆகுது. இவ்வளோ பண்ணியிருக்காரு. அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ் மினிஸ்டர் கூட அவ்வளோவா பண்ணலை. அந்த 5 yearsல அவர் எதுவுமே பண்ணலை எங்களுக்கு தெரிஞ்சு. லாஸ்ட்டாக அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ மந்த்ஸ் முன்னே தான் அவர் வந்து நல்லது பண்ணுற மாதிரி காமிச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் இவர் வந்து ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் இதை வந்து நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு நான் சொல்லுவேன். ஸோ கடைசி படம் இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போது ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்லாம் இருக்காது. ஏன்னா இதான் லாஸ்ட் படம். இதுக்கப்புறம் நினச்சாலும் அவர் நடிக்க மாட்டார். ஓல்டு மூவி ரீரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் வராது, இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நினைக்கும் போது. ஏன்னா அவரோட கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வேற ஒரு கெரியர் சூஸ் பண்ணி போயிருக்காரு. அதை நினச்சி சந்தோஷம் தான் படுறேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு வராதுல்ல. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தளபதியை. ரொம்ப அழ போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. தேட்டருக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினைக்கும் போது. இப்போ தளபதி வந்து சட்டப்பேரவையில் வந்து ஒரு சைகை பண்ணார் இல்லையா, அதை பண்ணிவிடுவோமா? அதுதான் டைட்டில் கார்டு. நான் இன்னும் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் கேரளா, ஆந்திரா, பெங்களூர்லலாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி டைட்டில் கார்டு செம்மையாக இருக்குது, நீ போய் பார்த்துறாத, தேட்டரில் போய் பாரு, ஃபோனில் பார்த்துறாதனாங்க. நான் ஸோ அதனால் இன்ஸ்டா பக்கமே போகல. ஏன்னா எல்லாருமே அதான் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த ஒரு ஆக்ஷன் தான் ஆல் ஓவர். நிஜமாக தான் சொல்கிறேன் சிஸ்டர். நான் எங்கே போனாலும் பேனரில் சரி, ஆட்டோவில் சரி, அவங்க பைக்கில் சரி, எல்லாம் அந்த ஆக்ஷனோட இதுதான் ஃபோட்டோவாக அந்த ஸ்டிக்கர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதே வந்து டைட்டில் கார்டாக இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் பட் இந்த ஆக்ஷன் வந்து தளபதி வந்து இப்போ தான் ரீசெண்டாக பண்ணார். பட் ஸ்டாலின் அங்கிள் வந்து முன்னாடியே பார்த்துட்டாரு. லைக் முன்னாடியே ஒரு 1 month பிஃபோராகவே அது இப்படி பண்ணார். அப்போனா எனக்கு தெரிஞ்சு அவர் லீக் ஆகும்போதே அந்த படத்தை பார்த்துருக்காருன்னு தான் தோணுது. என்னை விட அவர் பயங்கரமான ஃபேனாக இருப்பார் போல தளபதிக்கு. சரி, ஓகே. அந்த ஆக்ஷன் பண்ணுறோமா, பண்ணுறீங்களா? இல்லை, இது வரைக்கும் தளபதி விஜய்னு பார்த்துருக்கோம், இளைய தளபதி விஜய்னு பார்த்துருக்கோம். ஒரு புதுசாக இருக்குது, ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம். அதுக்காகவே வந்திருக்கோம் மெயினாக படத்துக்கு. அவ்வளோ
ஸோ இப்போ எதிர்க்கட்சி இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு, எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க, இவர் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி. இதுக்கு நீங்கள் மக்களாக என்ன பதில் சொல்கிறீங்க? மக்களுக்கே தெரியும் இது. இப்போ வரைக்கும் எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் எல்லாருமே சொன்னாங்க. 2 சீட்டு 3 சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 100க்கு மேலே சீட்டு பிடிச்சி ஆட்சியை அமைச்சிட்டோம். அதே மாதிரி தான் அவங்களுக்கு இதே பதில் தான். கண்டிப்பாக நல்லா பண்ணுவார், நம்புங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து திரையரங்கில் இருக்க மாட்டார். ஸோ இந்த ஜனநாயகன் படம் உங்களுக்கு எப்படி, எந்த மாதிரி ஒரு... இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கே தெரியும். இங்கே யாருமே சந்தோஷமாக இல்லை. கடைசி படம் பார்த்துட்டு எல்லாரும் கண் கலங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஸோ சட்டசபையில் விஜய் அவர்கள் வந்து ஒரு செய்கை பண்ணியிருப்பார் இல்லையா, அதை கடைசியாக ஒரு டைம் அப்படியே பண்ணிட்டு போமா? பாய் பாய் ஸ்டாலின் அங்கிள். உதயநிதி அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அவருக்கு சிஎம் ஆகிற ஆசை இருந்துச்சுன்னா இதோட விட்டுற சொல்லுங்க. எங்கள் அண்ணன் இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் மட்டும் தான் சிஎம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ ஜோசப் விஜய் வரும்போது அந்த ஆனரபிள் அந்த ஒரு எஃபெக்ட் போடுவாங்கக்கா. அப்படி வரும் எஃபெக்ட் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? நான் நீங்கள் அந்த எஃபெக்ட் பார்த்தா தெரியும் அது வரும். எப்படி சென்சார் போர்டுக்கே கட்டணும், அந்த கார்டுக்கே கட்டணும் சொல்கிறேன்டா. அந்த எஃபெக்ட் வரும்ல, எப்படி அப்பயே அந்த நம்ம வைப் ஆகிடும்னு சொல்ல வர வந்து உண்மையாக போகிறது அதுக்காக தான்க்கா. அதுக்காக போகிறோம், டான்ஸ் ஆடணும். படம் எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரில, ஏன்னா 3 ஹவர் படம், இப்படியெல்லாம் இருக்கலாம் படம். நாங்கள் போகிறது வந்து என்ஜாய் பண்ணோம் படத்தை. இந்த ஒரு மொமெண்ட்டு லாஸ்ட் டைமு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ பல கஷ்டங்கள் தடைகள்லாம் இந்த படத்துக்காக வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? பிளாஸ்டாக தான் பார்க்குறோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம்லாம் லீக் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அதுதான்க்கா, லீக் ஆனால் கூட பிளாஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லீக் ஆனாலும் பார்த்தீங்களா கூட்டத்தை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? அதான்க்கா யாரு காரணம்? இந்த மாதிரி கதை முக்கால்வாசி கதை லீக் ஆயிடுச்சுன்னு அசால்ட்டா சொல்றீங்களே, நாங்களாம் பார்க்கவே இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, உண்மையில நிறைய பேர் பார்க்காமதோ எல்லாருக்குமே லிங்க் வந்துச்சு. ஆனால் நான் எங்கே பார்க்கவே இல்லை. எல்லாருக்குமே லிங்க் இருக்கு, பார்க்கவே இல்லை. ஏன் காரணம்? ஒரே பேர் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் காது. ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி, அதுவும் லாஸ்ட் டைம் படம் தேட்டரில் பார்க்காம விட்டா வீட்டில் ஃபோனில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இது அந்த படம் இல்லை. இது விஜய் படம்னாலே தேட்டரில் வந்து பார்த்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு கத்திட்டு டான்ஸ் ஆகிட்டு அதுக்கு தான் வரும். ஒருத்தன் வரானே சும்மா நிறைய வாட்டி ஆட சொல்றானுங்க அந்த பாட்டு. எனக்கு ஒரு டென்ஷனாக இன்டர்வியூ வந்தாலும் ஆட சொல்றாங்க, டென்ஷனாக ஏதோ சொல்லியிருந்தேன் ஒரு டான்ஸ். அப்படிங்களா? ஒரு ஸ்டெப் ஆடுங்க. நான் என்ன தடுக்க முடியாது. அப்படியே தளபதி உள்ள இருந்து அப்படியே வருவாங்க. தளபதி 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 தளபதினே மீம். அதுதான் ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்னாக்கா. தளபதி நான் படம்னாலே என்ஜாய்மெண்ட் தான். அதுவும் அந்த டைட்டில் கார்டுக்காகவே எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். அந்த காசு கொடுத்து போறதெல்லாம் வர்த்து அந்த டைட்டில் கார்டுக்கு. ஒருத்தர் சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெறும் தளபதி படம், இது எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் we are enjoying it now, honorable chief minister விஜய். அந்த மீம் தெரியுமா? ஜஸ்டிஸ் லீக்ல எப்படி பேங்க் வீடு வாங்கினேன், நான் பேங்க் வாங்கிட்டேன். அந்த மாதிரி எப்படிடா படம் ரிலீஸ் ஆச்சு, நான் தான் அந்த மாதிரி இருக்கு. படிச்சோம், அதனால சொல்றோம். ஸோ இப்போ எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்களே, இவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு. மக்களா உங்களுடைய பதிலடி எப்படி இருக்கு உங்களுக்கு? பண்ணலாம் சொன்னவங்களா என்ன பண்ணாங்க? எனக்கு அதை விட நான் இப்போ இருக்கிறத சொல்கிறேன். ஒரு மாதிரி இது வந்து ஒரு ஸ்டேட்டு, அது வந்துட்டு எடுத்தோடனே ஒரு நாளில் முடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஒரு மாதிரி டைம் ஆகும். ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டேட்டை மாற்றணும்னா டைம் ஆகும். வந்த உடனே மாற்றணும்னா யாராலுமே மாற்ற முடியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இது வந்து புது ஆட்சி ஃபுல்லாக மாற்ற போகிறாங்கன்னா டைம் ஆகும். அதுக்கு கொடுத்தா தானே இது பண்ண முடியும். கொடுக்காம உடனே மாற்றினா வாய்ப்பு இல்லைங்க. இது வீடு கூட ஒரு நாள் மாற்ற முடியாது. இவங்க மாற்ற வரும். சிம்மாசனம் நல்லா இருக்காது, நான் கஷ்டம்டான்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவர் அதையோ தாண்டி அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த இடத்துல அந்த பொசிஷனில் இருந்துட்டு அவரால் என்னென்னலாம் சைன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டு தான் வந்துன்னு இருக்காரு. அது தெரியும், அவங்களுக்கே தெரியும். ஆனால் இப்பயே நிறைய பண்ணியிருக்காருன்றது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். கண்டிப்பாக டைம் கொடுத்தா நல்லாவே வரும். பார்க்கலாம், ஒரு 5 வருஷம் பார்க்கலாமே, என்னதான் ஆக போகுது. புதுசாக அதான் ஆட்சி வந்தாச்சு, டைம் கொடுங்க. மாறினா மாறும், இல்லைன்னா மாற்றுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. ஆட்சி நல்லா தான் இருக்கும். வந்து குளத்தூர் தொகுதிக்கா வந்து அவங்க பையன் ஜெயிச்சிட்டாரு சேப்பாக்கத்தில். அவரை மட்டும் தோத்துனாருன்னா மொத்தமாகவே பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பட் அவர் மட்டும் மிஸ் ஆகிட்டாரு. அவர் மட்டும் போயிருந்தாருன்னா மொத்தமாகவே அவர் கீழே இருந்திருக்கும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் திரையில அவரை பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் மக்களா அவர் வந்து ஒரு சிஎம்மா முதலமைச்சராக செயல்பட போறாரு. அது எப்படி இருக்கு? செயல்பட்டா இருக்கா பட போறாரு? சரி, பட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் திரையில பார்க்க முடியாது இல்லையா? அந்த ஒரு இது எமோஷனலா இருக்குக்கா. இருக்கு, உண்மையிலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம் தான். ஒரு மாதிரி பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு ரீலீஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்கனால அதில் போய் கொஞ்சம் பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா கூட பழைய படம் தான் பார்ப்போம். புது சீன் இருக்காது, புது ஸ்டோரி இருக்காதுனால
அந்த மாதிரி எதனா ஒன்று கூட ஃப்யூச்சரில் கூட இல்லை, இந்த 5 வருஷம் முடிஞ்சு கூட அடுத்த வருஷம் சிஎம் ஆகிட்டு கூட அவர் ஒரு படம் நடித்தா கூட ஹாப்பி தான். அது ஒரு மாதிரி பிளாஸ்ட் தான்க்கா. இந்த ஒரு செலிப்ரேஷன் திருப்பி வேற ஆக்டர் கிடைக்காது. என்னதான் அவங்க பெரிய அதுவும் இல்லாமல் இவர மாதிரி ஆக்டர் இருப்பாங்களான்னு தெரில. ப்ளஸ் சிஎம்மோட அவர் இந்த இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி ஆக்டர் திருவிழான்றாங்க. உண்மையாலே திருவிழாக்கா இது. ஒரு மாதிரி பாட்டு மேலும் எதோ இருக்கு. எனக்கு மற்ற யாருக்கிட்டயாச்சும் இருக்குமான்னு தெரியல. கஷ்டப்பட்டுருக்குறோம்க்கா. நான் கஷ்டப்பட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ நாங்கள் மூவி பார்க்கும்போது தளபதின்றதை இது பண்ணிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்கும்போது அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இதை விட வேறு எங்களுக்கு என்ன வேணும் அவர் இந்த டைட்டில் கார் வரத்துக்கு, அதுக்கு தான் நாங்கள் மெயினாக வந்தது. படம் அதை தாண்டி அந்த டைட்டில் கார் பார்க்கணும், சி ஜோசப் விஜய் அதை பார்க்கணும்னு சொல்லி வந்தோம். ஸோ இது படம் வந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. லீக் ஆச்சு, இந்த படம் லீக் ஆகிட்டு எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. இது இப்போ இந்த படத்தை வந்து வெளிவந்திருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? என்னதான் லீக் ஆனாலும் இங்கே ஆடியன்ஸ் பார்க்கும்போது லீக் ஆன படம் மாதிரியா தெரியுது. தளபதி படம் அந்த மாதிரி தான்க்கா இது. இங்கே வந்து லீக்கான படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வருமாக்கா? அப்படி பார்த்தவங்க இவ்வளோ கூட்டம் வராது. லீக் யாருமே பார்க்கல. நாங்கள் மோஸ்ட்லி தளபதி ஃபேன்ஸ் யாருமே பார்க்கல. இந்த 200 2 வாரம் கிட்ட ஃபுல்லாக இருக்கு இல்லை டிக்கெட். இந்த வந்து 200 ரூபாய்க்கு ஓபி அடிக்கிறோம் தான் பார்த்துட்டு லீக் பண்ணி விட்டான். அவன் தான் லீக் பண்ணானுங்க, எனக்கே தெரியும். இத்தனைக்கும் நம்ம இதையும் வந்தானுங்க, இந்த மாதிரி உன் பேஜில் லீக் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். தளபதி நம்ம பார்க்கறதுக்கு வந்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எதிர்கட்சிகள் முதலமைச்சர் ஆயிட்டார் இல்லையா? முதலமைச்சர் ஆயிட்டாரு. எதிர்கட்சிகள் வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க, இவர் மேல குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இது வந்து மக்களா நீங்க பதிலடி எப்படி கொடுக்குறீங்க எதிர்கட்சியினர்? மோஸ்ட்லி எங்க தளபதி பத்தி பேசுறது அவனுக்கு எந்த தகுதியும் இல்லைக்கா. அவனு சும்மா இப்போ ரோட்ல நடந்து போனா கூட எவனே மதிக்க மாட்டான். இங்க தளபதி வந்தாருன்னா என்ன நடக்கும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ அதே மாதிரி உதயநிதி இங்கே வர சொல்லுங்க, எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாரு சொல்லுங்க. ஒரே ஒரு படம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க, ஒரே ஒரு கட் அவுட் இந்த மாதிரி வச்சிருங்கக்கா, நாங்கள் ஒத்துக்கிறோங்க்கா. அவனுக்கு வேஸ்ட்டுக்கா. அவனுங்க சும்மா தளபதி வந்து குறை சொல்கிறது தான் அவனுக்கு வருவானே தவிர பாலிட்டிக்ஸ் எதுவுமே அவனு வேலையாக மாட்டாங்க. தளபதி பண்ணுவார், பண்ணுறது தான் வந்திருக்கிறாரு, பண்ணுவார். ஸோ இது கடைசி படம் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கப்புறம் திரையரங்களை அவரை பார்க்க முடியாது, மக்களை தான் பார்க்க முடியும். ஆமாக்கா, லாஸ்ட்டாக தேட்டர் விட்டு வரும்போது கன்ஃபார்ம் எல்லாரும் அழுவோம். அந்த ஃபீல் லைட்டாக கொடுக்கும்க்கா. அது என்ன பண்ணுறது. ஆனால் இருந்தாலும் அந்த பழைய படம் நாங்கள் ரீரிலீஸ் பண்ணி அதை பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி வந்து தளபதி விஜய் அப்படின்னு வரும், இப்போ வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்ற அந்த பேர் வரும்போது எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இந்த படம் வந்து நான் காலையில் 6 மணிக்கே வந்துட்டு நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக அந்த டைட்டிலோட தான் வருது. அது பார்க்கும்போது பயங்கரமாக குஸ்பம்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நினைக்காத ஒரு விஷயம் இது நடந்திருக்குது. அதனால எங்கள் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இன்பமாக இருக்குது. இது ஆக்சுவலாக இது படத்துக்கு முன்னாடியே வந்து போட்டிருந்தா தளபதி மட்டும் வந்திருக்கோம். இப்போ வந்து முதலமைச்சர் ஆகிட்ட அப்புறம் போனதால இது முதலமைச்சர்னு சொல்லிட்டு இது வந்திருக்குது. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு பெருமையாகவும் இருக்குது. எங்கள் அண்ணனை ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல நினைக்கும் போது நல்லாவும் இருக்குது. ஸோ இந்த படம் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப நிறைய தடைகள் சிக்கல்கள் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே லீக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு ரசிகராக உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் பார்த்தீங்கல்ல, லீக் ஆன படத்தை திருப்பி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கெல்லாம் வந்திருக்க வந்து நிறைய பேர் பார்க்காதவங்க தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா, நானும் அந்த படம் பார்க்கல லீக் ஆன டைமில், ஆனால் இப்போ பார்த்துட்டேன். உண்மையாகவே சொல்கிறேன், தேட்டரில் வந்து பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அது லீக் ஆனது வந்து யாரோ ஒருத்தர் வந்து பண்ணுறத விட அவங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்காங்க. இவங்க வந்து தேட்டரில் வந்து அந்த படம் பார்க்குறது வந்து ரொம்பவும் வந்து பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு, எதிர்கட்சிகள்லாம் வந்து இவர் மேலே நிறைய குற்றம் வைக்கிறாங்க இல்லையா? இது பண்ண மாட்டேங்கிறாரு, ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரு மக்களாக எதிர்கட்சிக்கு என்ன பதிலடி கொடுக்குறீங்க நீங்கள்? அது வந்து தளபதி ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இது வந்து சைலண்ட்டாக எல்லாமே பண்ணுற விஷயம். இது வந்து ஒன்று சொல்லி பண்ணுறது. அவர் பாட்டை அவர் விட்டுட்டாருனாலே அவர் ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் பிடிச்சி நோண்டணும் அவசியமே கிடையாது. சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ என்ன தலைவரோட லாஸ்ட் படம், எல்லா குழந்தைங்கலேருந்து சின்ன பசங்கலேருந்து எல்லாரும் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம். தலைவர் வந்து அந்த அபசமான எந்த வார்த்தையும் விட மாட்டார், எதுவுமே பேசியிருக்க மாட்டார். அதனால குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் தாராளமாக வந்து எல்லா தேட்டர் ஓனர்ஸ்கிட்டே நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், இனிமேல் பசங்க குழந்தைங்க எல்லாம் வந்து எல்லாருமே விட்டுடுங்க. யாரும் இந்த 18%ன்றது வச்சுக்க வேண்டாம். ஏன்னா தலைவர் அந்த மாதிரி நடிச்சிருக்க மாட்டாரு, அது மாதிரி பண்ணவும் மாட்டாரு. இது என்னோட ரிக்வெஸ்ட். லாஸ்டா அந்த சைகை 3 பேருமே பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய எலிவேஷன் எங்களுக்கு.
இதை விட ஒரு பெரிய வெற்றியே எங்களுக்கு இல்லை. எல்லாம் மாசம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்க. ஜான்வரி 9 வந்ததோட ஜூலை 22 நாங்க அவ்வளோ செலிப்ரேட் இன்னைக்கு பிளாஸ்ட் ஜான் 9 வந்திருந்தா லைக் தளபதி விஜய், இப்போ சிஎம் விஜய். ஸோ செலிப்ரேஷன் தீபாவளி பொங்கல் ரெண்டு மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு பிளாஸ்ட். ஸோ ரொம்ப தடைகள் நிறைய சிக்கல்கள்லாம் இருந்துச்சு இந்த படத்துக்காக. சான்றிதழ் வந்து எதுவுமே கொடுக்கல, சான்றிதழ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த படம் வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா லீக் ஆயிடுச்சு இடையில அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, இப்போ வந்திருக்கு. லீக் ஆனாலும் பரவாயில்லக்கா. எங்களுக்கு வந்து படம் எப்போ வந்தாலும் திருவிழா தாங்க, படமே திருவிழா தாங்க. இப்போ எப்போ வந்தாலும் என்னங்க, படம் திருவிழானா திருவிழா தாங்க. அங்கே பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ கூட்டம். சீஃப் மினிஸ்டர் தளபதின்ற பேர் மாதிரி இப்ப சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வரப்போகுது திரையில. அதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கிறாங்க. எப்போ போய் உள்ள கத்துவோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சோ இப்போ பொலிட்டிக்கல் ரீதியா வந்து அவர் வந்து எப்படி ஆக்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்காரு? எல்லாம் நல்லா தானங்க எடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? நீங்களே டெலிகாஸ்ட் பண்ணின்னு இருக்கிறீங்க. ஓகே, ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து நிறைய விமர்சனலாம் வைக்கிறாங்க. அது பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்குன்னு நம்ம அப்படியே சும்மா விட்டா எப்படி? அது நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். இது தளபதி லாஸ்டா நடிச்ச படம், லாஸ்டா வர ஷோ. அதனால இதை கொஞ்சம் நல்லா செலிப்ரேஷனாக தான் பண்ணுவோம். ஃபுல் ஃபன்ல ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறோம். லாஸ்ட் படமா எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் திரையரங்குல வர ரொம்ப எமோஷனலாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. இருந்தாலும் என்ன, இது லாஸ்ட் படம் நம்மளுக்காக தானே வந்திருக்காரு. ஸோ செலிப்ரேஷனாக பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் அந்த சைகை மட்டும் பண்ணிடுங்க. இது ரொம்ப வரவேற்கப்பட்டது தான். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் நம்ம தளபதி சிஎம் ஆயிருக்காரு. நம்ம டி ராஜேந்திரன் சொல்ல மாதிரி தான், ஒன்று பத்திட்டு இருக்கு வரப்போகுதுன்ற மாதிரி அவர் கான்செப்டாக சொன்னது இப்போ ரியலே நடந்துருச்சு. இது நம்ம விருது பகுதி சார்பாக நான் இதை பேசுகிறேன். தளபதிக்காக நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தபால் பெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் அவரோட பிறந்தநாள் விஷயம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். இதோட கடைசி படம். இந்த வாழ்த்துக்களை நீங்கள் தபால் பெட்டி மூலிமா நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கு தான் இந்த தபால் பெட்டி. இது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி இதுவரை யாரும் பண்ணாததை நான் முன்முறையாக இது பண்ணியிருக்கேன். இதுக்கு என் காரணம் எங்கள் தளபதி சேர்ந்தது கொரோடாபதி சேர்ந்த சபரிநாதன் எங்கள் எம்எல்ஏ, அவர் மாவட்ட சார்பாக நாங்கள் இந்த எங்கள் தேட்டரில் வச்சுருக்கோம். இது மக்கள் எல்லாரும் ரொம்ப வரவேற்கிறாங்க. இந்த பேப்பரில் எழுதி போட்டு அவரோட படம் நடிப்பு, ஸ்டைலு, டான்ஸு, அவர் சிஎம் ஆனது, அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அவர் நல்லது பண்ணது எதுவுமே சரி மக்கள் எல்லாம் நல்ல ஒரு எழுதாக எழுதி போட்டிருக்காங்க. இதை நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தலைவர் சொன்னதுதான், நதி போல போயிட்டே இருக்கணும், நம்ம நல்லது பண்ணிட்டு. இதுதான் நம்ம சொல்ற ஒரே வார்த்தை. இந்த படம் வந்து ரொம்ப நிறைய தடைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அதெல்லாமே தாண்டி அந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாம் தாண்டி வந்தனால தான் இவ்வளவு வெற்றிகரமா நம்ம எம்ஜிஆர் பண்ணியிருந்தார். இதே மாதிரி 77ல் அதே மாதிரியான வெற்றியை நம்ம தளபதி இப்போ அதே இடத்த அவர் கைப்பற்றிருக்காரு. இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தோன்னா, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. டெல்லியில் பார்த்தோன்னா அந்த நீட்டுக்காக பல விதமான போர் நடவடிக்கை நிறைய வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயமா பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் யாரும் நிறைய பேர் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு தெரியல. அது ஒரு கோரிக்கையாக பார்த்தோன்னா அந்த நீட்டை வந்து ரத்து பண்ண கோரி நான் வந்து ஒரு இந்த புகார் பெட்டி வந்து இப்போ வச்சுருந்தாங்க தளபதிக்கு பிறந்தநாளுக்காக எதனா வந்து போட சொல்லி. நான் வந்து பார்த்தோன்னா அந்த நீட்டை ரத்து பண்ண கோரி வந்து நான் வந்து ஒரு மனு எழுதியிருக்கேன். ஸோ இதை கருத்தில் எடுத்து தளபதி சார் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். சரி, ஓகே. அதுதான் இந்த முக்கியமான வந்து இது பார்த்தோன்னா நான் படம் பார்க்க தான் ஃபர்ஸ்ட் ஷோவுக்காக வந்தேன். ஆனால் அந்த ஷோவே வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்க்காம விட்டுட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக பார்த்தோன்னா நான் வந்து இந்த மனு போகிறதுக்காகவே வந்திருக்கேன். ஸோ இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்காரு இல்லையா, இது வந்து எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க, இவர் எதுவுமே செய்யலன்னு. அது ஒரு மக்களாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருக்குமே எதிர்ப்புன்றது வரதான் மேடம். அது நீங்களாக இருந்தாலும் நானாலும் எதிர்ப்புன்றது வரும். குற்றம் குறைகள் சொன்னால் தான் வந்து எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக அது மாற்ற முடியும். வந்து என்ன ஒரு 2 மாதம் தான் என்னமோ ஆகுது, மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அது கொஞ்சம் டேபிளுக்கு வரதே ஒரு சில வருஷமாச்சும் ஆகணும். அது பார்க்கணும், அது என்னென்ன எழுதுன்னு தெரியணும். மக்களுக்கு எதுவும் தெரியல, செய்ய மாட்டார் தோணுது. மாற்றுவாங்க. ஸோ இப்போ இது வந்து திரையரங்கில் லாஸ்ட்டாக பார்க்க படம் இதுதான் படம், அந்த படம் தான். இதுக்கப்புறம் திரையரங்கில் வரமாட்டார். அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, அது இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் மக்களுக்கான சேவையை வந்து சேவை செய்ய போகிறாருல, அது கொஞ்சம் பெருமையாக தானே இருக்குது. இதை விட அது கொஞ்சம் நல்லதானே. மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருந்தார். ஒரு ஏக்கமாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு கட்சியில் வந்து இன்றைக்கி ஒரு சிஎம்மாகவே ஆகிட்டார். முதல்ல வாட்டி சிஎம் ஆகிட்டார். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. இதை விட அது பார்க்கும்போது அது ஒரு ரொம்பவுமே சந்தோஷம் தான். ஸோ தளபதி விஜய் அப்படின்னு ஒரு டைட்டில் நம்ம பார்த்துருப்போம், இளைய தளபதி. இப்போ வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்னு வரும்போது எப்படி இருக்குது? ப்ரௌடாக இருக்குது. அவர் ஃபேன் அப்படி சொல்கிறதுக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவருடைய படம் இதான் லாஸ்ட்டு. கஷ்டமாக இருக்காது. மேபி அகைன் எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சிஎம்மாக இருந்தாலும் நாங்கள் அந்த தளபதி அப்படின்றத நாங்கள் இன்னமும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
எல்லாமே இந்த கில்லி சச்சின் அந்த மாதிரி ரீலீஸ் பண்ண மாதிரி அகைன் அவரோட ஓல்டு மூவிஸ்லாம் ரீரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கே வரதா இருந்துச்சு. அது நிறைய பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்தால் தானே அது தளபதி படம். பிரச்சனை இருக்கிறதுனால தானே சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பிரச்சனை இல்லைன்னா கஷ்டம் வேஸ்ட் இல்லை. தளபதி படம் பிரச்சனை இருக்கணும் கண்டிப்பாக. அதான் எங்களுக்கு ஒரு கெத்து. ஸோ இது வந்து எதிர்கட்சி முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லை, எதிர்கட்சிகள் வந்து நிறைய இது பண்ணுறாங்க. இந்த படத்துக்குமே வந்து ரிலீஸ் ஆன படம் லீக் ஆன படம் எப்படி ஓடும் அப்படின்லாம் நிறைய அதான் நாங்கள் ஓட வைக்க தான் நாங்கள் இருக்கோம். இப்போ வரைக்கும் சின்னதாக ஒரு சிங்கிள் சீன் கூட பார்க்கல. இந்த மாதிரி எவ்வளோ லாயலான ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஓட வச்சுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எதிர்கட்சிகள் வந்து விஜய் அவர்கள் வந்து எதுவுமே செய்யலை, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் மக்களாக என்ன பதிலடி கொடுக்குறீங்க? உங்களுக்கு எதிர்கட்சிக்கு வந்து எதுவுமே செய்யலை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. 5 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க? இவர் இப்போ தானே வந்திருக்காரு, செய்வார், பார்ப்போம். நாங்கள் நம்பி இது பண்ணியிருக்கோம், பண்ணுவார். அவர் இப்போ வந்து எதிர்கட்சிகள்லாம் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு, உங்களுடைய பதில் என்னவா இருக்கு விஜய் அவர்கள்? எங்கள் பதில் வந்து தேட்டரில் நாங்கள் படம் பார்ப்போம், பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் இன்னொரு கருத்து என்னன்னா, எங்களுக்காக வந்து அவர் குரல் கொடுக்கலாம், ஒன்றும் சத்தமாக எங்களுக்கு ஒன்றும் சத்தமாக குரல் கொடுக்கலாம். அவருக்காக தான் நாங்கள் வந்து வேற கட்சி, நாங்கள் புரட்சி பாரதத்தில் இருக்கோம். இந்த பாருங்க, இவர் தான் எங்களோட தலைவர். இவர் கட்சியிலேருந்து நாங்கள் இவருக்காக ஓட்டு போட்டோம். ஏன்னா அவர் வந்து எதனா பண்ணுவார், புது கட்சின்றதுனால எதனா பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டோம். ஆனால் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் அவருக்காக நாங்கள் போடல, விஜய்க்காக தான் ஓட்டு போட்டோம். விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இப்போது பூந்தமல்லியில் 40க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிச்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் குரல் கொடுக்கல. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவர் குரல் கொடுப்பாரு. இப்போ அதுக்காக இவர் குரல் கொடுத்தா நல்லா. ஓகே, இப்போ லாஸ்ட் படம் தான் இது ஜனநாயகன். இது எப்படி உங்களுக்கு எமோஷனலாக எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நாங்கள் டிக்கெட்டே எடுக்கல, இங்கே வந்து தான் டிக்கெட் எடுத்தோமே. ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் மூவி வேறு, இதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டார், அவ்வளோதான். ஸோ கஷ்டமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக அவருடைய சைகை ஒன்று பண்ணார் இல்லையா, அது பண்ணிடுறீங்களா 3 பேரும்? இந்த சைடு தான்